ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கொஞ்ச நாளாக ஆடுங்களை வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஊர் வந்து பார்த்திங்கன்னா கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில். ஃபோன் நம்பர் பார்த்திங்கன்னா 96 29 70 30 12பா. ஆடு வளர்ப்புக்கு தேவைன்னா கால் பண்ணுங்க. நம்ம கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில். அம்மா வந்துச்சாங்க. சரி, அடிச்சிடும். படுத்துக்கிட்டே எல்லாம் என்ன சவுண்டு வருத்த பாருங்க. மயில் வந்துச்சு அந்தாண்ட. ஒடியா, நான் அங்கே போகிறேன். வா வாங்கடி, செஞ்சு வாங்க. ஒடியம்மா மயில வா, ஓட்டி விடுங்க. அப்போ 2 கத்தும் அது. ஒடியம்மா வா. வா வா கொடியா வா. அந்தாண்ட பூந்தாச்சா? வா 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 வா. ஸ்பெஷலாக வேகிறதுக்கு போயிடுது. அங்கே வா. மயில் கூட்டு வருது. அது கத்துதான், மயிலும் கத்துது. வாங்க ஓரமாக போட்டேன். இன்றைக்கி ஏன்டா வெயிலில் கிடைக்கு? காலை கீச்சின்னு தான் தூக்கி ஓரமாக போட்டோம். அந்தாண்ட போட்டுக்கலாம் போல இருக்குது. சரி, வந்து போட்டுக்கோம். வாங்க. இன்னொருத்தன் யார்ட்டா கத்துறது? இங்கே பா, அதையும் தந்து விடுங்களா. வழி விடுங்க, அது வரட்டும். வா ஒடியா வாமா. வா சரி, வா போங்கடி. வா போமா. ஒன்று வழி விடு, நான் முன்னாடி போகிறதுக்கு. போங்க. இங்கே வா, நான் தந்துடும். ஓடியா, இங்கே வா முடியா. வா இங்கே வா. உங்களை யார் தனியாக போய் மேய சொல்கிறது? வா ஒடியாங்க. வா ஓடி வா. அப்புறம் நின்றுட்டுனா வரமாட்டேன். வாம்மா வா ஓடு. தண்ணியை குடிச்சிட்டு போங்க. இங்கே வா ஓடுமா. வழிகாட்டுமா எல்லாத்துக்கும். வா முடியா போறேன்னா பாரு. ஓடு. உன் பாதம் போகும் பாத நானும் போக வந்தேனே. அக்கா எதுக்காக அந்த பாட்டை பாடணுன்னு நினைப்பீங்க. கொம்பு போணுச்சா, அது பின்னாடியே பால்காரி போயிட்டுருக்காங்களா, அதுக்கு முன்னாடியே ஒவ்வொருத்தங்களாக போவாங்க பாருங்கள். அதனால தான் உன் பாதம் போகும் பாத நானும் போக வந்தேனேன்னு ஒவ்வொருத்தங்களா பின்னாடி போய்கிட்டே இருக்காங்க. 2 நாளாக பார்த்தீங்கன்னா லாங் வீடியோ வந்து போடுறதுக்கு முடியல. வீடியோ வந்து நிறைய எடுத்து ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுச்சு. எடுத்து மட்டும் வச்சுருக்கோம். அப்புறம் சவுண்டு விடாமல் போங்க. அவங்கெல்லாம் வரணுமா? ஏன் தனியாக போய் மெஞ்சா ஆகாதா? போங்கடி. இந்த ஃபஸ்ட்டு இந்த முள்ளை எடுத்து போடுறேன். இன்னொரு 1/2 மணி நேரம் மேய்ஞ்சிட்டு போய் அடை தீவனத்தை தின்னுட்டு கப்பிச்சு பொண்ணு கொட்டாக்குள்ளார. ஏண்டியே அந்தாண்ட போயிட்டானோலா? அடிச்சிடும். ஏன்னா பிள்ளைக்கு வழி தெரியாது. இட்டுட்டு போனால் தான் வழி தெரியும். பாவம், அதுக்கு எப்படி வழி தெரியும்? கத்துதா இல்லையா? இட்டுட்டு வரத்துக்கு வராங்க பாருங்க அவங்க. இங்கே இருக்கண்டா, வாங்கடா. இங்கே இருக்கேன் பாரு, வழி காமிக்கிறான் பாரு. இங்கே இருக்கேன் பாரு, இப்படியே வாடா. அவங்க அப்படியே பூரா நிற்கிறாங்க. கொம்பு கூப்பிடுது பாருங்க, வாங்கடா அந்தாண்ட அப்படின்னு. மேய போனது மேய வண்டி தானே, வந்து கூப்பிட்டுட்டு திரும்பி போகுது பாருங்க. சரியான ஆளு கொம்பு. கொம்பே பக்கத்து பாருங்க.
கொம்புமா மேய்மா பொழுது போனதுக்கு அப்புறம் தாப்பா எல்லாம் முட்டி போட்டு ஒரே இடமா மேயுது. மணி வந்து பார்த்தீங்கன்னா 5:30 ஆச்சு. மாவரைக்கிற வேலை இருந்துச்சு. சரி தானாக மேய்ஞ்சிட்டு வீட்டுக்கு ஓட்டுன்ட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன்ப்பா. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பாருங்கள். என்னடா எல்லாம் அங்கேயே படுத்துட்டிங்களா? ஆட்டெல்லாம் வயலே விட்டுட்டு வீட்டுக்கு வந்து மாவு அரைச்சிட்டு மாவை அள்ளி கரைச்சேன். கரண்டு போயிடுச்சு. கரண்ட் இல்லாமல் வேர்க்க ஆரம்பிச்சிடுச்சு. சரி கொஞ்ச நேரம் வெளில வந்து நிற்குமேன்னு பார்த்தாக்கா ஆட்டெல்லாம் காணும். கேட்டை சாத்தி வச்சுட்டு போயிருக்காங்க. யார் செஞ்ச வேலை இது? அதான் என் தங்கெல்லாம் அங்கேயே படுக்கையை போட்டுடுச்சு போல இருக்கு. ஆட கடவுளே. எல்லாம் பயத்திலே படுத்து கொடுக்கும் வேற. வீட்டுக்குள்ளே போய் லைட்டு கூட எடுத்துகிட்டு வரல. கையில் இந்த செல்லு லைட்டையே எடுத்துக்கிட்டு வயலுக்கு போயிட்டுருக்கேன். மயிலே எங்கடி எல்லாத்தையும் காணும் ஒன்றுத்தையும். பா பா பாடி பா பா தங்கா இருக்கீங்களா இல்லையாடா? நான் ராத்திரின்னு பார்க்கல, கரண்ட் இல்லைன்னு பார்க்கல, வயலில் நின்று கத்துன்னு கத்துறேன். பா பா வரானோடா. கேட்டை சாத்துலேருந்து வந்து பார்த்துட்டு போய் எல்லாம் படுக்கையை போட்டுச்சு இப்படி இருக்கு. இங்கே வாங்கடி தங்கா. கத்துற சவுண்டு கூட கேட்கலடி தங்க. மாவு அரைச்சத்தில் வாங்க. அம்மா தான் வந்திருக்க முடியா. ஏப்பாடி செம பயம் வந்துச்சுப்பா. பா பா வாங்கடி போவோம். ஆடு பார்க்கறதுக்கு வந்தாங்க, வயலுக்கு வந்தாங்க ஆடு பார்க்கறதுக்கு. அவங்க வந்தவங்க கேட்டை சாத்திட்டு வந்துட்டாங்க போல இருக்கு. இவங்களும் தான் கூட வந்தாங்க. பாடி வாங்க 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 ஒடியாங்கடி. பா பா பாமா தாண்டி தங்கம். பயந்துட்டு எல்லாம் அங்கே போய் ஓரமாக படுத்து கிடக்குப்பா. வாங்கடா. சரிதா இல்லையா? கண்ணு மட்டும் பல பல பலன்னு மின்னுது பாருங்க. அம்மா தாண்டி தங்கம். இருட்டில் தெரியலையா? கை தட்டுட்டுமா? கை தட்டுட்டுமா? வாங்க இருங்க கை தட்டுறேன். கைத்தட்டல் கொடுத்தது தான் வரானுங்க. லைட்டை வச்சு வேறு அடிக்குதா, அது புதுசாக இருக்குது அவங்களுக்கு. பா பா வாங்க வருங்க. டார்ச் லைட் அடிக்கிறேன். இப்போ கண்ணு பல பல வரன்னு மின்னுது. கரண்ட் இல்லாததுக்கு அதுக்கும் நான் கத்துன கத்தை வந்து எல்லாருக்குமே கேட்டிருக்கு. பக்கத்தில் உள்ளவங்களாம் ஏன் ராத்திரி வயலில் சத்தம் கேட்டுது அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. அந்த அளவுக்கு ராத்திரிங்கிற யோசனை கூட இல்லை. ஏண்டி இந்த கேட்டை வந்து சாத்திட்டு வந்துட்டாங்க. அதனால் வந்து பிரச்சனை. போய் தண்ணி குடிங்கடி. நம்ம ஆடுங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா டானு மணி அடித்த மாரி 5 நிமிஷம் இருக்கும். 6 மணிக்குள்ளேயே எல்லாம் வீட்டுக்கு ஓடியாந்துருங்க. கண்டிப்பாக அது போல் ஆடும் வந்து வீட்டுக்கு வந்திருக்கும். கேட்டு சாத்திருந்ததும் திரும்பி போய் எல்லாம் படுக்கையை போட்டுடுச்சு. நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஆடு பக்கத்துக்கு ஆளே வந்தாங்க. ஆடெல்லாம் மேய்ச்சலுக்கு போயிருக்கணும். போய் வயல்லையே ஆடை பார்த்துட்டு நாளைக்கு வந்து பிடிச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. எங்கள் வீட்டுக்காரங்க முன்னாடி வந்திருக்காங்க, வியாபாரி வந்து பின்னாடி வந்திருக்காங்க. வந்தவங்க கேட்டை சாத்திட்டு வந்துட்டாங்க. அதனால் இதுங்களால் வர முடியலப்பா. எனக்கும் கிரைண்டர் ஓடிட்டு இருந்துச்சு, மோட்ரு ஓடிட்டு இருந்துச்சு, ஒரு சவுண்டும் கேட்கல. கண்டிப்பாக இதுங்க வந்து கத்தியிருக்கும். கத்துன சவுண்டு நமக்கு கேட்கல. பாவம் எல்லாம் தண்ணி தாகத்தோடு இருந்துருக்குங்க. ஆனால் நல்லா பயந்துடுச்சோப்பா. எங்கள் வீட்டுக்காரங்க வேறு ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க ஆடு இருக்குதான்னு கேட்கறதுக்கு. நம்ம ஃபோனை எடுத்து காதில் வச்சாலே காதில் ஏகப்பட்ட பூச்சி புந்துரும் போல இருக்குது. அவ்வளோதுக்கு அந்த லைட் வெளிச்சத்துக்கு பூச்சியாக வந்து பறக்குது மேலே. அவங்க என்னப்பா நானே பயந்துட்டு தானப்பா நின்ன, ஃபோன் எடுத்திருந்தா என்னப்பா அப்படின்னாங்க. இப்போ என்ன பண்ணுதுங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு நாள் வந்து அங்கேயே படுக்கையை போட்டதுனால இப்போ டெய்லியுமே வந்து வீட்டுக்கு வர மாட்டேங்குதுங்க. டெய்லி நம்ம போய் கூப்பிட்டுட்டு வர வேண்டியதாக இருக்குது. தாலாட்டுமா வா போவோம், நீ வந்தால் தான் வருவானுங்க. ஆமாம். மயில் எங்கே? மயிலே மயிலெலாம் அங்கே மெஞ்சிக்கிட்டு இருந்தது பார்த்தீங்களா? வர வர துணிச்சல் ஜாஸ்தி ஆயிடுச்சுடி தங்கம். வேறு ஒன்றும் காரணம் கிடையாது. ஆமாம் வாங்கடி தங்கம், வந்துடுங்க. வா மயிலுடியா, இருட்டி போச்சு வா.
என்னடா ஆச்சு உங்களுக்கு எல்லாருக்கும்? இப்போதான் வீட்டுக்கே வர மாட்டேங்கிறீங்க. வாங்க, சரி வா. உங்களை பார்க்கறதுக்கு அவசரத்தை செருப்பு கூட போடாமல் வந்துடும்டா. வாடி, வா வா. ஓடி வாங்க, ஓடி வாங்க, ஓடி வாங்க. என் தாமரைக்குட்டி மேலே தான் நிறைய பேருக்கு கண்ணு இருக்குது. ஏண்டி தாமரைக்குட்டி? வாங்க வாங்க. ஏன் வரலையா? அங்கேயே நின்று சவுண்டு விட்றேன். அங்கே வீட்டுக்கு போக வேணாமா, அங்கே கூப்பிடுது எல்லாரையும். ஏன்டா அங்கே நின்று கத்துறான் அவன்? பா, உடுக்க மெஞ்சிக்கிட்டு இருக்கான்னா. தாண்டி உங்கள் அம்மாவா, உங்கள் அம்மா மெஞ்சிட்டு தாண்டி தங்க வரும். அது ஆடு போகிற வரைக்கும் மேய்வாங்க அவங்க. இங்கே ஒருத்தவங்க தனியாக மேய்றாங்க பாருங்க. டெய்லி வந்து கூட்டிகிட்டு வர வேண்டியதாக இருக்கியாங்கிறப்ப வர வர சுத்தமாக இருட்டிடுச்சு. தெய்வீக பந்தத்திலே அம்மா அம்மா அம்மா. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நேரத்திலே திறந்து விட்டேன். இன்றைக்கி வந்து ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் லேட்டு தான். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அப்படின்னு ஒரு தம்பி சொல்ல சொன்னாங்க.